எவ்வளோ பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம். அதாவது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும், இல்லை 4-5 நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது. அப்பனை போய் பார்க்கணும்னு தோணும், அவரோட போய் சொல்லணும்னு தோணும். நேராக போனோம்னா அவரை பார்த்தோமே எல்லாம் மறந்து போயிருக்கும், அவரை மட்டும் பார்க்கணுன்னு தான் தோணும். அவரை பார்த்துக்கிட்டு அழுக வேண்டிய நேரத்தில் அவரை பார்த்து சிரிப்பு வரும். ஏன்னா நம்மளோட அந்த எண்ண அலைகள் அவரோட கலந்துருக்கும். அவரை பார்த்ததுமே அவர் தான் எல்லான்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்றை எண்ணத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம். அதே போல் தான் உச்சக்கட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம். இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம், யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போகிறப்ப புலம்புன காலம், பாதியை சொல்லி பாதி மறந்த காலம், கடைசியாக எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம், எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம். காரணம் நீ எனக்குள்ளே இருக்க.